தேவனுடைய சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறதாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா வருகிறவர்களுக்கப்பா வருகிறவர்களுக்கப்பா எவ்வளவு ஜனங்கள் நிமித்தமாக கொண்டிருக்காங்கப்பா. இயேசுவே தேவனாமே பாதுகாப்புகளாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எல்லாருக்குமான ஆண்டவரே இந்த வேதங்களை கட்ட முற்றிலுமாக ஆண்டவரே கவலை பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமாதானத்தை ஏற்படுத்துவீராக. தேவன் அமைதியை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தாவே உம்முடைய கரம் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தேவ சமாதானம் இரண்டு நாடுகள் ஆண்டவரே அப்பா கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை கொடுத்து எல்லா யுத்த வேதங்களை கட்ட மாற்றும்படியாய் யுத்த கலக்கங்களை தேவன் எடுத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் தேவன் அமைதியை கொடுப்பீராக, சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா இப்படிப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையும் கூட கர்த்தருடைய கண்ணிலே இருக்கிற மிஷனரிகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த விதமான சேதங்களும் எந்த விதமான பாதிப்புகளும் வராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மிஷனரிகளையும் பாதுகாப்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மிஷனரிகளையும் பாதுகாத்து நடத்துவதாகப்பா. குடும்பங்களை பாதுகாப்பீராக. அவர்கள் செய்கிற ஊழிய பணிகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய கரத்துக்குள் மறைத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. நீங்க அப்படி செய்கிறதைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை காத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடின்னு நம்ம எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியா எல்லா கர்த்தரை பார்த்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சமேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். பரிசுத்த பிதாவே நோக்கி பார்க்கிறோம். நாளிலும் நீருடைய ஜனத்தோடு பேசுவீராக. இந்த பிள்ளைகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ அதற்கேற்ற வார்த்தையில நீ பேசி இந்த ஜனங்களை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே உடைய அடியானை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே உடைய வார்த்தையினால் தான் எங்களுக்கு ஜீவன் உண்டு. வார்த்தையினால் தான் எங்களுக்கு பலன் உண்டு. வார்த்தையினால் தான் எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்குள்ளே வளருகிறது. இந்த கரத்துல தருகிறோம். நீர் நடத்தும். வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதோ 13வது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீ பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இது யாரை பார்த்து சொல்லுகிறார் சொன்னால், 8 சொல்லப்பட்டிருக்கிற தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அல்லேலூயா. ஆமென். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். அப்படியானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்களை பார்க்க முடிகிறது. அந்த வலது கரத்தை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு துணை நிற்க வேண்டும்? ஆண்டவர் துணை நிற்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? ஆண்டவருடைய துணை இந்த யாக்கோபுக்கு மிகவும் அவசியம் தானா என்கிறதெல்லாம் நாம் வேதவசனத்தில் அநேக காரியங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபு என்கிற அந்த ஜனத்து கூட்டத்தை குறித்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார். 14வது வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறது, இஸ்ரவேல் ஒரு சிறு கூட்டத்தை போல இருக்கிறது. இந்த சிறு பூச்சியை, சிறு கூட்டத்தை சீக்கிரம் அழித்து விடலாம், இல்லாவிட்டால் இல்லாமல் ஆக்கிவிடலாம், இல்லாவிட்டால் இருந்த இடத்தை அது அறியாதபடிக்கு செய்து விடலாம் என்று சொல்லி அவனோடு பல காரியங்களில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இந்த ஜனத்தினுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த ஜனத்துக்கு தன்னுடைய வார்த்தையை சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நீ சிறு கூட்டமா இருக்கிறாய், நீ சிறு பூச்சியை போல இருக்கிறாய், எல்லாரை பார்க்கலும் பலவீனனாக இருக்கிறாய், நின்று பேசுவதற்கோ நிமிர்ந்து நிற்பதற்கோ எந்த விதமான பலமோ சத்துவமோ உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்கள் உன்னை பார்க்கிற போது அவர்கள் சொல்வார்கள், உனக்கு துணையா யார் இருக்கிறா? உன்னை ஏதாவது தீங்கு செய்தா உனக்கு துணை நிற்கிற யார் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை பலவாறாக பேசுகிற போது, பலவாறாக உன்னை சுத்ரம் உன்னை குறித்து பழி சொல்லுகிற போது, உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் நான் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த ஜனத்துக்கு துணை நிற்பேன் என்று சொல்லுகிறாரே, இந்த ஜனத்துக்கு துணை நிற்பதற்கு என்ன காரியம் என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். வாசிங்க தொடர்ந்து. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் அல்லேலூயா. 4 கூட்டம் அங்கே இருக்கிறது. ஒன்று, உண்மையில் எரிச்சலா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, உன்னோடு வழக்காடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, உன்னோட போராடின ஒரு கூட்டம் இருக்கிறது, உன்னோட யுத்தம் பண்ணின கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. எரிச்சலா இருக்கிறாங்க. இந்த யாக்கோபை பார்த்து, இந்த இஸ்ரவேலை பார்த்து எரிச்சலா இருக்கிறாங்க. அடுத்தால வழக்காடுகிறவர்களா இருக்கிறார்கள், அடுத்தால போராடுகிறவர்களா இருக்கிறார்கள், அடுத்தால யுத்தம் பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். இந்த 4மே இந்த இஸ்ரவேலை இல்லாமல் ஆக்குவதற்கு செய்யக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணுனா பண்ணுனதுதான், வாக்கு பண்ணுனா பண்ணுனதுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு. அப்போ
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த யூத ஜனங்களை எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும் அவர்கள்தான் இல்லாமல் போனார்களே ஒழிய இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தேவனுக்கு மகிமையாக தங்கள் தேசத்தில் நிலைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இது யாருடைய பலமும் அல்ல, ஆயுத பலம் அல்ல, வாக்கு பலம் அல்ல. இது கர்த்தரே துணை நிற்கிறதுனால நடக்கிற விஷயம். என்ன நடக்கிறது? உண்மையில் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கி லட்சியம் அடைவார்கள். யார் யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வெட்கப்பட்டு லட்சியம் அடைவாங்க. அல்லேலூயா. வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு ஸ்தோத்திரம், இதுல சொல்லப்படுகிற ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தையும் கட்டளையான வார்த்தையும் என்னன்னு சொன்னால், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம பயப்படுகிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உன் நடுவில் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல வெட்கப்படுகிற நேரத்தை பார்க்கும்போது, போராடுகிறவர்களை பார்க்கும்போது, யுத்தம் பண்ணுகிறவர்களை பார்க்கும்போது, நம்மோடு வழக்காடுகிறவர்களை பார்க்கும்போது, பல காரியங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற போது நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது, என்ன நடக்க போகுதோ, எப்படி இந்த பிரச்சனை முடியுமோ, எப்படி இந்த காரியத்துக்கு தீர்வு காணுமோ என்கிற பயம் நமக்குள்ள வந்து விடுகிறது. நமக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லையே, அந்த அளவுக்கு பண பலம் இல்லை, அந்த அளவுக்கு ஆட்களுடைய ஒத்தாசைகள் இல்லை, அந்த அளவுக்கு திறமைகள் கிடையாது. நம்ம பார்த்தாலே ஒரு சின்ன பூச்சியை போல இருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் ராஜா ஒரு தில்லு பூச்சியை வேட்டையாட புறப்பட்டாரோ, அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. எங்க இருக்குது? வாசிங்க. 1 சாமுவேல் 24வது அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? பாத்தீங்களா? 14வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீ யாரை பின்தொடர்கிறீர்? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேன். என்னையா இஸ்ரவேலின் ராஜா பின்தொடர்கிறார்? ஒரு தெள்ளு பூச்சியை போல இருக்கிறேன், உதவியற்ற தெள்ளு பூச்சியை போல இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஓடி ஓடி ஒளிந்து போகிற தெள்ளு பூச்சியை போல இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. செத்த நாயின்னு என்ன அர்த்தம்னா, ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமை. பலம் இருக்கிறது, செய்ய முடியல. சவுலை கொள்வதற்கான அவனுடைய பலம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. சவுலுக்கு முன்னாடி ஒரு செத்த நாயை போல இருக்கிறான். அதான் செத்த நாயை போல இருக்கிறேன். ஏதாவது செய்யலாம்னா ஒண்ணுமே செய்ய முடியல. நான் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அடுத்த தெள்ளு பூச்சி, தெள்ளு பூச்சின்னா ஓடி ஓடி ஒளியுது. நான் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த தெள்ளு பூச்சியே நீ வேட்டையாட வந்து இதே தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற. அதே போலத்தான் நம்ம கூட நிறைய இடத்துல தெள்ளு பூச்சியை போல இருப்போம். நமக்கு எங்க இருக்குது, நமக்கு எங்க சக்தி இருக்குது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நிலைமையில நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லி நம்ம தைரியப்படுத்துற ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். அதுதான் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தர் மட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தான் நம்மளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றார். மற்றவங்க எல்லாம்
பயமுறுத்துகிற காரியத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மள ஸ்தோத்திரம் எழும்ப விடாத காரியங்களே சொல்லிட்டு இருப்பாங்க. சாபமான வார்த்தைகளே சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பயப்படாதன்னு சொல்லிடுறார். அப்போ நம்ம பயப்படாம இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? அவர் பயப்படாதேன்னு சொன்னாலும் நமக்குள்ள சில நேரத்துல பயம் வந்துருது. அப்ப அந்த பயம் வராம இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? அதுதான் இந்த நாளில நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்திக்காக ஸ்தோத்திரம். பல போராட்டங்கள் நம்ம மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை திடப்படுத்துகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம். நான்காவது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை. மரண இருளுடைய பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சில நேரங்களில் கடந்து போக வேண்டியிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கு சொன்ன நம்மளை சாகடிப்பதற்கான போராட்டங்கள். அந்த நேரத்துல கூட சொல்லுகிறான், நான் பயப்படவே மாட்டேன். ஒரு மனிதன் எப்பொழுது அதிகமாக பயப்படுவான்னு சொன்னா அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வருகிற போதுதான் ரொம்ப பயப்படும். அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவனுடைய சரீரத்தினுடைய இயக்கங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தென்ன பயங்கரமான ஒரு பயம் இனம் புரியாமல் ஆட்கொண்டு விடும். அந்த பயத்தினாலே என்ன பேசுறோம்னு சொல்லி சிலருக்கு தெரியாது. அந்த பயத்தினாலே என்ன செயல்படுகிறோம்னு சொல்லி தெரியாது. அந்த பயம் ரொம்ப கொடூரமானது. இந்த வாரத்துல இந்த கேட்டு பக்கத்துல இரவு நேரத்துல ஒரு நாய் வந்து ஒதுங்கினது. அந்த நாய் ஒல்லியா இருந்துச்சு. அப்போ உள்ளதை வந்துருமோ அப்படின்ட்டு நாங்க பார்த்துட்டு ஒரு கல்லெடுத்து தெரிஞ்சாதுன்னா அது ஏத்து கடிக்க வர மாதிரி சத்தம் போட்டோம். வேற தூரத்துல இருந்தே நாங்க விரட்டணும். அப்படி பையன் தள்ளாடி தள்ளாடி போய் ஒரு இடத்துல போய் செத்து போச்சு. அப்போ அது எதுக்கு இங்க வந்து ஒதுங்கி இருக்குது, எதுக்கு அதை விரட்டுகிறவர்களை கடிக்கும்படியா பாயுது அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இருந்த மரண பயம். அரிதாமா இருக்கு. மரண பயம் வந்துச்சுன்னா அது ஒவ்வொருவரையும் கஷ்டப்படுத்துகிறது. இந்த தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நிச்சய மாட்டேன், பயப்படவே மாட்டேன். இந்த தைரியம் தாவீதுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் சொல்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவனோடு கர்த்தர் இருந்தான்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு, அவன் எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்தான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்ப ஆண்டவரோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களோடு அவர் இருப்பார். ஸ்தோத்திரம். யார் கர்த்தரோடு இருக்காங்களோ அவங்களோடு கர்த்தர் இருப்பார். எந்த இடத்துல இருப்பார். சிறைச்சாலையா இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் அவங்களோட இருப்பார். சிங்க கெபியா இருந்தாலும் கர்த்தர் அவங்களோட இருப்பார். அல்லேலூயா. அப்ப அவரோடு இருக்கணும். எங்க போனாலும் அவரோடு இருக்கணும். நம்ம அநேக நேரத்துல செய்யற காரியம் என்னென்ன, அவரோடு நம்ம இருக்கிறது கிடையாது, நம்மோடு அவர் எப்பொழுது இருக்கிறார் என்கிற நிச்சயமும் கிடையாது.
அதனால தான் நிறைய நேரத்துல பயங்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. இந்த தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பாருங்க, ஒரு தடவை அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது மரணம் சூழ்ந்து வந்தது. எப்படி? ஒரு தடவை சிங்கம் ஆட்டை பிடித்து கொண்டு போனது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆட்டை பிடித்து கொண்டு போய்விட்டது. இந்த சிங்கத்தை தொடர்ந்து போகிறான் அந்த ஆட்டை காப்பாற்றுவதற்காக. அப்போ அந்த சிங்கம் இவன் மேல் பாய்கிறது. இவன் ஈஸியாக சிங்கத்தை பிடித்து அடித்து நினைச்சுதான் கொண்டு போட்டான். இது போல கரடி வந்தது. எல்லாம் இவனை விட பலசாலிகள். ஸ்தோத்திரம். சிங்கம் ஒரு அடி அடிச்சுன்னா தாவீதால் தாங்க முடியாது, உடனே சுருண்டு விழுந்துருவான். கரடி ஒரு அடி அடிச்சாலும் தாங்க முடியாது. ஆனா இதெல்லாம் மரண பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் எப்படி முறியெடுத்தான்னா, கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அதெல்லாம் முறியெடுத்தான். அதே போலத்தான் கோலியாத்துக்கு முன்னாடி வரும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சொன்னா, கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏலா பள்ளத்தாக்கு. எந்த பள்ளத்தாக்கு? கோலியாத் எந்த பள்ளத்தாக்குல நின்னா? வாசிங்க 1 சாமுவேல் 17 அதிகாரம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தருக்கு எதிராக அல்லேலூயா ஏலா பள்ளத்தாக்கு நடுவில் நிக்கிறாங்க. இப்போ ஸ்தோத்திரம், யுத்தம் பண்ணதுக்கு ஏலா பள்ளத்தாக்கு. இந்த பக்கத்துல அந்த பக்கத்துல பெலிஸ்தே சேனை இஸ்ரவேல் சேனை நிக்குது. இது நடுவுல தான் கோலியாத் நிக்கிறான். நின்று சொல்லுகிறான், உங்களில் ஒரு வீரனை தெரிந்து கொள்ளுங்க, அவன் என்னோட யுத்தம் பண்ணட்டும். ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு விளக்கத்தை சொன்னாரு. இதுவரை நான் அதை யோசிக்கவே இல்லை. கோலியாத்து மட்டும் இல்ல, கோலியாத்துக்கு சகோதரர்கள் இருந்திருக்காங்களா இல்லையா? அல்லேலூயா. அவனுக்கு அண்ணமார் தம்பிமார் இருந்திருக்கிறாங்க, சகோதரர்கள். அவங்களும் பெரிய ராட்சசர்கள். ஏன்னா தாவீதே ஒரு கோலியாத்துடைய சகோதரர்கள் ஒருத்தன் வர்ம வைத்து கொல்ல வேண்டும் என்று இருந்தான். இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் இருக்குது, 1 நாளாகமத்திலே இருக்கு. தாவீதை வர்மம் வைத்து கொல்லும்படியாக ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 19 வசனம். கோலியாத்தின் சகோதரன் வெட்டினான். அவன் வீட்டு தாங்காது நெய்களவையும் கடைகளை மகன் பெரிதாயிருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காட்டு ஊரிலே நடந்தபோது அங்கே வெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் அவன் 24 விரல்கள் இருந்தது. இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகி யோனத்தான் அவனை வெட்டினான். அல்லேலூயா. இப்படி எல்லா ராட்சசர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து யாரோட சேர்ந்தவங்க சொன்னா கோலியாத்தோட சேர்ந்தவங்க. கோலியாத்து பெரிய ராட்சசன், அவனோடு சேர்ந்தவர்கள். கோலியாத்தை தாவீது என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். இப்போ
இந்த தாவீது மேல எல்லாருக்கும் ஒரு கோபம். தாவீது கோலியாத்தை சாதாரணமா கொள்ளல, அவனுக்கு பட்டயத்தை எடுத்து அவனுக்கு தலையை நிறுத்திக்கிறான், வெட்டி எடுத்து அவனை கீழே வீழ்த்தின. சின்ன ஒரு கூழாங்கலை வச்சு கீழே வீழ்த்தி கோலியாத்தின் பட்டயத்தை வச்சு கோலியாத்தை நிறுத்திட்டான், வெட்டிட்டான். அப்ப இதை பார்க்கும்போது ஸ்தோத்திரம், அவங்களுக்கெல்லாம் தாவீதை எப்படியாவது நிச்சயம் சொல்லணும். நம்ம வெளிக்கே ஒரு பெரிய ஒரு அவமானம். அப்ப அப்படிப்பட்ட மரண பள்ளத்தாக்கு ஒவ்வொரு நாளும் தாவீதுக்கு வந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஒன்றுக்கு நான் நிச்சல பயப்படேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் எதற்குமே பயப்படல. காரணம் என்ன சொன்னா, தேவரீ என்னோடு கூட இருக்கிறேன். அப்போ நமக்கும் அநேக மரண பள்ளத்தாக்குகள் வருகிறது உண்டு. ஆனா அந்த சூழ்நிலையில எல்லாம் நாம் கர்த்தரோடு இருந்தால், அவர் நம்மோடு கூட இருந்தால், மரண இருளின் பள்ளத்தாக்கிலையும் நம்ம பயப்படாதபடிக்கு நடக்க அவர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம் பயப்படுவதாக. அன்பானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னா நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கணும். வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கணும். மேய்ப்பன் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சங்கீதம் 27 சங்கீதத்திலே 3 வசனம், சங்கீதம் 27:3, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் சரி, என் இருதயம் நிச்சயாது, பயப்படவே பயப்படாது. ஆண்டவர் நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பயப்படாத ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. எதுக்கு பயப்படாத ஒரு கூட்டம். ராணுவத்துல கொண்டு போய் நிறுத்தும் போது பயந்தாங்குழிகள் எல்லாம் கொண்டு நிறுத்த மாட்டாங்க, பயப்படுறவங்களை கொண்டு போய் நிறுத்த மாட்டாங்க. கிதியோனுடைய சேனையில பயமும் திகிலும் உள்ளவன் எவனும் அவனை எங்கப்பட்டு வீட்டுக்கு போயிரு. அல்லேலூயா. அப்போ பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்ற காரணம் சொன்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த பயத்தின் ஆவியை மாற்றும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தாவீது எனக்கு ஒரு யுத்தம் எழும்பினாலும் சரி, பாளையம் இறங்கினாலும் சரி, என் இருதயம் பயப்படாதுன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம்னு சொன்னா, இந்த சங்கீதம் 27:4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே. அல்லேலூயா. இவன் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகவே மாட்டேங்க. அவனுக்கு தெரியுது, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகுனா நமக்கு பிரச்சனை. அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்துல பயம் வராம இருக்குன்னு சொன்னா கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகக்கூடாது, கர்த்தர் ஆராதிக்கக்கூடிய சமயத்தை விட்டு விலகக்கூடாது, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நம்ம விலகக்கூடாது. அவரோடு கூட நம்ம இருந்தோம்னு சொன்னா, அவருடைய ஆலயத்துல எப்பொழுது இருப்போம்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துல மரணத்தை குறித்து ஸ்தோத்திரம், மரண பள்ளத்தாக்களை குறித்து பயம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுறான், நான் கர்த்தருடைய ஆலயத்துல நான் மகிமையை பார்ப்பேன், ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவேன். இன்னொரு வசனம் சொல்றார், உங்களுடைய ஆலயத்தின் நடுவில் உங்களுடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நீதி இல்ல, இந்த கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, அப்படின்னா இவன் காட்டுல இருந்தாலும் இவனுக்கு இருதயம் எல்லாம் தேவ சமூகத்தை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரையே பாடிக்கிட்டு இருக்கிறான். அங்க இருந்தாலும் என்ன சொல்றான், மானான நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே. அல்லேலூயா. சிலவங்களுக்கு வாஞ்சே இருக்காது, ஆண்டுடைய ஆலயத்துக்கு வாஞ்சே இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே
எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்ன மாதிரி இருப்பாங்க. அப்படி நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. முந்தின நாட்களை சிந்திச்சிருப்போம். சோதர ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட முன்னாடி யோசிச்சிருப்போம், ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கஷ்டமா இருக்கும். எதுக்குடா ஞாயிற்றுக்கிழமை வருது? மற்ற நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுன்னா அல்லேலூயா கஷ்டமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்னத்துக்கு வருது? கோயிலுக்கு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பாடு ஞாயிற்றுக்கிழமை வரதே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணுமே, பிரசங்கம் பண்ண தெரியாதே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா சோதரம். ஆனா ஆண்டோடைய ஆலயத்தில் இருக்கிறதுக்கு கஷ்டம் கிடையாது. ஆண்டோடைய ஆலயத்தில் இருக்கிற நமக்கு பாக்கியம். அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா சோதரம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவற விடாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா சோதரம். ஒருவேளை இதுவரைக்கும் நமக்கு அப்படி சில நேரங்களில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தடைப்பட்டிருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படிப்பட்ட தடைகள் வராதபடிக்கு நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதான் தேவ பிள்ளைகளே. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துல அவரை தங்கி இருப்பது, அவரை ஆராதிப்பது, ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுது இருக்கிறார் என்பதை அப்பதான் நம்ம உறுதி செய்ய முடியும். இரண்டாவது பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனம். முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது நம்ம பயப்படாமல் இருக்க முடியும். இரண்டாவது வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். பயமில்லாது இருக்க வேண்டுமானால், திகில் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எதுல ஸ்திரப்படணும்? நீதியில. அநீதியில ஸ்திரப்படக்கூடாது, அநியாயத்தில ஸ்திரப்படக்கூடாது. அனைவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநீதியில ஸ்திரப்பட்டுட்டே இருப்பாங்க, அநியாயத்துல ஸ்திரப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பல அநியாயங்கள் வந்துகிட்டே இருக்கும், குற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதுல அவங்க ஸ்திரப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம நீதியில நம்மளை ஸ்திரப்படுத்தணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுல நம்ம ஸ்திரப்படுத்தணும். நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. நீதிமொழிகள் இருக்கு. அப்போ நீதியான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 26:2. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அப்ப நீதியினால் ஸ்திரப்படணும்னு சொன்னா நம்ம சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற ஜாதியா இருக்கணும். அல்லேலூயா. வசனத்தை கைக்கொள்கிறவங்களா இருக்கணும். நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதியா இருந்துச்சுன்னா நமக்காக வாசல்கள் திறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்துல பயம் இல்லாம இருக்கலாம். ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம பயந்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தப்பு பண்ணுகிறவங்க என்ன செய்யணும்?
தண்டனை அனுபவிப்பாங்க, அவங்களுக்குள்ள பயம் வந்துடும். ஆனா தப்பு பண்ணாம இருந்தாச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீதி உள்ள ஜனத்துக்காக எல்லா சட்டங்கள் துணை நிற்கிறது, அதிகாரங்கள் துணை நிற்கிறது. நீதியுள்ள ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். அநீதிக்காக எல்லாமே எதிர்த்து நிற்கிறது. திருடன் பிடிக்கப்படுகிறான், அவன் பயப்படுறான், ஏன்னா அவன் தவறு பண்ணினதுனால. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அப்ப நம்ம வாழ்க்கை ஒரு நீதி உள்ள வாழ்க்கையாக மாறும். நம்ம நீதியா இருக்கும்போது நம்ம நீதி நிறைய நேரத்தில் எடுபடாது, நம்ம நியாயம் எடுபடாது. நீதியா வாழ்ந்தாலும் நிம்மதியா வாழலாம்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் புரியுதா? அல்லேலூயா. நான் நீதியா வாழ்றதுனால, நியாயமா வாழ்றதுனால, நிம்மதியா வாழ்றதுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியும்னா ஒருத்தர் சொல்ல முடியாது. நம்ம நீதிய நிறைய பேர் மதிக்கவே மாட்டாங்க, நம்ம நியாயத்தை யாரும் கணக்குல எடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம கர்த்தருக்கு பயந்து நீதியா இருக்கிற போது நம்முடைய நீதியை பரலோகம் கணக்குல வைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்படணும். அதனாலதான் ஸ்தோத்திர சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறான், 37ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்ப நம்ம நீதியை வெளிச்சத்தை போல மாற்றன்னு சொன்னா அவரால் தான் முடியும். ஏன்னா அவர் நீதிபரன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நீதிபரரா இருக்கிறதுனால அவர் தான் நம்முடைய வெளிச்சத்தை நீதியா கொண்டு வரணும். இந்த உலகத்துல நம்முடைய நீதியை கணக்குல வைக்க யாருமே கிடையாது. நம்ம அநேக நன்மைகளை செய்வோம், நியாயமான காரியங்களை செய்வோம், நீதியாக செயல்படுவோம், உண்மையாக செயல்படுவோம். அதெல்லாம் யாரும் கணக்குல வைக்க மாட்டாங்க. ஆனால் யார் யார் அதை கணக்குல வைக்கலையோ அவங்க வெட்கப்படுவாங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் வெளிச்சத்துல கொண்டு வந்து பயமில்லாத இருக்க பண்ணுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே பாருங்க, லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் அநேகம் இருக்கிறாங்க. லஞ்சத்தை இந்த அதிகாரி வாங்கினான் என்று சொல்லி பிடித்து கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அதை செய்திகளாக வெளியிடுகிற அநேக சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்தோத்திரம், ஒரு அருமையான ஐயா, அவங்க அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு அந்த சமயத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்சம் ரூபாய் அவங்க கையில கொண்டு கொடுத்து நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாரு. அந்த ஐயாவுடைய பேரு என்னுடைய பேர் தான். தலைமை சபையில் இருந்தவர், என்ஜிஓ காலனியில ஒரு உயர்ந்த ஒரு அரசாங்க பொறுப்புல இருந்தவர். ஐயா நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, 10 லட்சம் ரூபா அவங்க கையில வந்துடும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் கையில வருதுன்னு சொன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லேலூயா. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய் கையில வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 10 லட்சம் ரூபாய் இருந்துன்னா ஒரு பெரிய ஒரு வீட்டை அடிச்சிடலாம், கட்டி முடிச்சிடலாம். உங்க 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 6 பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க டெபாசிட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு அவர்களோடு பேசினார்கள். ஆனா ஐயா சொன்ன ஒரு காரியம் சொன்னா, சோத்திரம், நீ இந்த பணத்தை சுல்கேஸோட கொண்டு போய் போராட்டா, நான் இப்போ லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நினைச்ச போறேன், கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல அது ஸ்ட்ராங்கா சொன்னதுனால
அந்த லஞ்சத்தை கொடுக்க முடியாதபடிக்கு அவன் பிழைக்க தெரியாத ஆளு சொல்லி ஓடிட்டான். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் ஈஸியா இருக்கும்போது நம்மளை பிழைக்க தெரியாத ஆளுங்க என்று சொல்லி நம்மளை வசப்படலாம், பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்ம பிழைப்புக்குவோம். அல்லேலூயா. நம்ம நீதியாக செயல்படுகிறதை தேவன் பார்க்கிறான். நான் நீதியாக செயல்படணும். ஸ்தோத்திரம். அடுத்தவங்களுடைய காரியத்தில் அநியாயம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தவங்களுடைய உழைப்பில் அநியாயம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுடைய பிரயாசத்தில் அநியாயம் பண்ணக்கூடாது. இந்த ஐயா அப்படி செய்ததுனால அவங்க 6 பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியர்களாக வைத்திருக்கிறார். 6 பிள்ளைகளுக்கு உயர்ந்த இடத்துல நல்ல திருமணங்கள் நடந்தது. 6 பிள்ளைகளும் யாரும் ஸ்தோத்திரம் கீழ்மட்டத்தில் எல்லாரும் நல்ல கை பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்ய முடியும். ஒருவேளை நம்ம அநீதி செய்கிற போது அந்த சமயம் நமக்கு ஒரு ஆதாயமாக இருக்கலாம். அது அல்ல, நீதியினால நம்ம ஸ்திரப்படணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நீதியினால் நம்ம ஸ்திரப்படுகிற போது நம்ம பயம் இல்லாமல் வாழலாம். பயம் இல்லாமல் இருக்கலாம், வாழலாம். சோத்திரம். ஒரு அதிகாரி ஒருத்தர் சொல்றாரு, அமலாக்கத்துறை எங்களை பரிசோதித்து பார்க்கட்டும் அப்படின்னு. அப்ப எல்லா காரியங்களும் அவங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி சொல்றதுனால யார் வேணாலும் எங்களுக்கு ரைடு வரட்டும். இல்லையா, சொல்லதுக்கு ஒரு தெம்பு இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில நீதியாக செயல்படுகிற போது நமக்குள்ள தேவன் தருகிற தைரியம். யார் வந்தாலும் யார் எப்படிப்பட்ட காரியத்தை சொன்னாலும் ஸ்தோத்திரம், நான் தைரியமாக பயமில்லாமல் இருப்பேன் சொல்லுகிறதுக்கு காரணம் சொன்னா ஸ்தோத்திரம், நாம் நீதியினால் ஸ்திரப்படுகிற போது. அப்ப தேவ பிள்ளைகள் நீதி உள்ளவர்களா இருக்கணும், அநீதி உள்ளவங்களா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா அதிகாரிகள் எதற்கு பட்டயத்தை பிடித்து கொடுக்குறாங்க சொன்னா அநியாயத்துக்கு, அநீதி, தவறு நடந்தால் தண்டனை கொடுப்பதற்கு தான் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதே போலத்தான் வேத வசனமும் இருக்கிறது. நம்ம நீதி இல்லாம இருந்தோம்னு சொன்னா அநீதிக்கு தக்க தண்டனை உண்டு. நீதினால் சிறப்பட்டிருக்கிறவங்க தைரியமாக ஸ்தோத்திரம் அந்த வாசலுக்குள்ள நிச்சய முடியும், பிரவேசிக்க முடியும். பாருங்க, ஒரு தேவ மனுஷனை பார்த்தா யோசேப்பு, அவன் தவறு செய்யவில்லை. அவன் ஏதாவது தவறு செய்தானா? ஒரு தவறு செய்யல. அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனம். தினம் தினம் போத்திபாருடைய மனைவி அவன் அலட்டி கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவன் தன் தேவனுக்கும் தன்னுடைய எஜமானுக்கும் துரோகம் செய்ய நினைக்கல. அவன் தன்னுடைய நீதியின்படியே தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொண்டான். ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு நீதி எடுபடல. அவனுக்கு நீதி எடுபட்டுச்சான் இல்ல. அங்க இருக்கிற சத்தம் போட்டுட்டா, எபிரேய வாலிபன் என்னிடத்துல சரசம் பண்ண வந்து விட்டான் அப்படின்னு. உடனே அவனை பிடிச்சு ஜெயில போடுறாங்க. எகிப்தியருடைய ஜெயில் ரொம்ப கொடூரமா இருக்கும். அங்க கொண்டு போட்டுட்டாங்க. யோசேப்புக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஆனா அவர் அமைதியா இருந்தார். அல்லேலூயா. என் நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குற ஒருத்தர் இருக்கிறார். என் நியாயத்தை பட்டப்பகலை போல ஆக்குற ஒருத்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு நான் குற்றவாளியை போல தெரியலாம், இன்றைக்கு நான் ஒரு அநியாயக்காரனை போல தெரியலாம், ஆனா என் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுவார். கேட்டு பொறுமையா இருந்தான். ஏற்ற நேரம் வந்தது. சிறைச்சாலையிலிருந்து டைரக்டா ப்ரொமோஷன் கிடைத்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து டைரக்டா எங்க போயிட்டேன்னா தேசத்தின் அதிபதியாக மாறிவிட்டான். இப்போ போத்திபாரு கூட இந்த யோசேப்புக்கு கீழே தான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்புக்கு மேலே சொல்லி சொல்றதுக்கு பார்வோன் மட்டும் தான் இருக்கிறான். மற்ற அதிகாரிகள் எல்லா அந்த மகாணங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே யோசேப்புக்கு கீழே இந்த நிலைமையில ஆகிவிட்டது. இப்போ போத்திபாருடைய மனைவி கூட இவனை பிடிச்சு நம்ம ஜெயில போட்டது தப்பா போச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அல்லேலூயா. பயந்துட்டே இருந்திருப்பான்.
நம்ம அநியாயமா பண்ணிட்டோம். இப்போ இந்த யோசேப்பு சொல்றதா சட்டம். இந்த போத்திபாரை அவனுடைய மனைவியை பிடிச்சு ஜெயில போடுங்க சொன்னா போட்டுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனா அந்த யோசேப்பு அது ஒண்ணுமே செய்யல. சோதரி எல்லாரும் அவனுக்கு அடிப்படையில் வந்துட்டாங்க. ஆண்டவருக்காக காத்திருந்த சொன்னா அவர் நம்முடைய நீதியை விளங்க பண்ணுவார், நீதினால் சிறப்படுத்துவார். பயமில்லாமல் இருக்கலாம். நம்ம நீதினால் சிறப்பட்டிருக்கும் போது பயப்படவே வேண்டாம். கர்த்தர் நமக்கு கூட இருப்பார், துணை நிற்பார். உத்தமனுக்கு கர்த்தர் நிற்பார், துணை நிற்பார். ஒரு மனுஷன் ஆசா என்கிற ராஜா என்ன பண்ணான்னா, அவனுக்கு பலம் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணான்னா ஆண்டவரை கூப்பிட்டான். ஆண்டவர் எத்தியோப்பியருடைய கைக்கு விடுதலை ஆக்கினார். இரண்டாவது அவன் இன்னொரு யுத்தம் வருகிற போது, சீரிய ராணுவத்துக்கு எதிராக நிற்கிற போது இஸ்ரேலின் ராஜாவாகிய பாஷாவோடு உடன்படிக்கை பண்ணி நீர் வந்து எனக்கு உதவி செய்யும். சரி, பாஷா அந்த பட்டணங்களை கட்டுகிற போது சீரியரோடு உடன்படிக்கை பண்ணி அவங்கள உதவிக்கு அழைக்கிறான். இப்ப நடந்த சம்பவம் என்னன்னா, கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எந்த காரியத்திலே மதி இல்லாதவராய் போனீர். இது முதல் நமக்கு யுத்தங்கள் இருக்கு. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அப்ப நம்ம நீதினால் சிறப்படுத்துகிற போது பயமில்லாமல் வாழ முடியும். கர்த்தருடைய நாம் மயப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுடைய நீதிக்கு மாறான ஒரு நீதி கிடையாது. ஆனால் அவருடைய நீதியை யாருமே நினைக்கல. கவனிக்கிறீங்களா? அவருடைய நியாயத்தை எடுத்து போட்டாங்களாம். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய நியாயத்தை எடுத்துட்டாங்க. அவரிடத்துல இருந்து எந்த நியாயத்தையுமே அவங்க அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிலாத்துக்கு தெரியுது இயேசு நீதி உள்ளவர் சொல்லி தெரியுது, அவர் எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்லி தெரியுது. ஆனா இயேசுவை விடுதலை பண்ண முடியல. அங்கிருந்து பிரதான ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனாலும் இயேசுவை விடுதலை பண்ண முடியல. ஸ்தோத்திரம். இயேசுடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. நன்மை செய்தவங்க, நன்மை பெற்றவங்க கூட அன்றைய நேரத்தில் இயேசுவின் நியாயத்துக்கு செவி கொடுக்கவில்லை. நம்ம கூட நன்மை செய்திருக்கிறோம் நிறைய பேருக்கு. ஆனா நம்முடைய நியாயத்தை கூட யாரும் கணக்குல வைக்காம இருக்கலாம். ஆனா நீதியினால் நம்ம ஸ்திரப்படுகிற போது பயமில்லாமல் இருக்க கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்படுவாய், பயமில்லாது இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் இப்படி. மூன்றாவது பார்க்கும்போது நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21 வசனம் 23 வசனம். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல யோசனையும் காத்துக்கொள். மெய்ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். அவன் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், அது உன் ஆத்மாவுக்கு ஜீவனும், உன் கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் காத்துக்கொள். மெய் ஞானத்தை நல்ல ஆலோசனை காத்துக்கொள்கிற போது நம்ம பயம் இல்லாம நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மெய் ஞானம், மெய் ஞானம் சொல்லி ஒன்று இருந்தால் பொய் ஞானம் சொல்லி ஒன்று இருக்கு. இங்க தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுதான். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையை காத்துக்கொள். அப்போ உனக்கு ஒரு மெய் ஞானம் தேவை. இந்த சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்பதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, தாவீது சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்த போதனைகள் தான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. தாவீது ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ நல் மெய் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள், மெய் ஞானத்தை நீ காத்துக்கொள். மெய் ஆண்டவர் ஞானத்தினால்தான்
இந்த உலகத்தெல்லாம் படைத்தார், பூமியை பரப்பினார் என்று சொல்லி ஞானத்தினுடைய அருமையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். ஞானத்தை சம்பாதித்துக்கொள், அறிவை சம்பாதித்துக்கொள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 1வது அதிகாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாப்பீங்கன்னா எல்லாமே என் மகனே என் மகனேன்னு சொல்லி வரும். இந்த என் மகனேன்னு சொல்லி வருகிற வார்த்தையெல்லாம் தாவீது சாலமோனுக்கு சொன்ன அறிவுரைகள். அல்லேலூயா. ஆம். என் மகனே, எதை காத்துக்கொள்ளணும், எதை சம்பாதிக்கணும்? இந்த சாலமோன் சம்பாதிச்ச இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொன்னதுனால ஞானத்தை சம்பாதித்தார். ஆனால் சாலமோன் எதை சம்பாதித்தார்? எதை சம்பாதிச்சாரு சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளி, பொண்ணு, மரங்கள், அடுத்தால தெரியும் துணைகளை சம்பாதித்தார். அல்லேலூயா. எகிப்தில் உள்ள எல்லாவற்றையும் சம்பாதித்தார். அவர் சம்பாதிக்காத பொருளும் ஒண்ணுமே இல்லைன்னு அளவுக்கு எல்லாத்தையும் சம்பாதித்தார். ஆனா தாவீது என்ன சொல்லி கொடுத்தாரு? என் மகனே, நீ ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதே நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். என்னென்ன? மெய் ஞானத்தை நல்ல ஆலோசனை காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனம், உன் களத்துக்கு அலங்காரமா இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய். நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஞானமா இருந்தோம்னு சொன்னா, மெய் ஞானத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் சொன்னா பயம் இல்லாம நடக்கலாம். ஞானம் பல ஆபத்துகள், பல பிரச்சனைகள் நம்ம பாதுகாக்கும். கர்த்தர் நமக்கு துணையா இருப்பாரு. எப்படி துணையா இருப்பாருன்னா, அவர் அந்தந்த சமயத்துல அதுக்கேற்ற ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அதுக்கேற்ற ஞானத்தை தருவார். என்ன செய்யணும்னு சொல்லி போதிப்பார், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி போதிப்பார். என்ன செய்யணும் போதிப்பார், என்ன செய்யக்கூடாதுன்னு போதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும், பெரியவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க விடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மெய் ஞானத்தை நம்ம பெற்றுக்கணும். பொய் ஞானம் ஒன்று இருக்கிறது. நேற்று தினத்துல இரவு நேரத்தில் ஒரு அருமையான வாலிப மகனை பார்க்க முடிந்தது. கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் பார்த்தவனே அழுகிறான். பாஸ்டர், ஏன் எனக்கு இப்படி நடக்குது? பாஸ்டர், ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்கும்? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாட்ட சொன்னேன், உனக்கு தெரிஞ்சதுதான் ஞானம், உனக்கு தெரிஞ்சதான் நல்ல வழி, உன் ஃப்ரெண்ட்ஸுகள் காட்டுறது தான் நல்ல வழின்னு சொல்லிட்டு அதுல நீ நடக்காத. உனக்கு தேவன் நல்ல வழி காட்டுவார், உன்னை பெற்றோர் நல்ல வழி காட்டுவாங்க, அதுல நட. அப்பொழுது உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது என்று சொல்லி அவனை பார்த்து சொன்னேன். சரி பாஸ், நான் அப்படியே பண்றேன் அப்படின்னா. அல்லேலூயா. நிறைய இடத்துல அப்படிதான் இருக்குது. ஞானம் இல்லாதபடிக்கு தங்களுக்கு தெரிந்ததான் ஞானம் சொல்லி செயல்படுகிறான். சூத்திரம். ஒரு தீர்மானம் எடுக்கும் போது கூட சூத்திரம் ஞானமா தீர்மானம் எடுக்கிறான்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். அப்போ மெய் ஞானம் ஒண்ணு இருக்குது, நல்ல ஆலோசனை ஒண்ணு இருக்கிறது. இந்த மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனை நம்ம காத்துக்கணும். அல்லேலூயா. இதுக்கு எதிரடையாக ரெண்டு இருக்குது. ஒண்ணு மெய் ஞானம் இருக்குன்னு சொன்னா பொய் ஞானம் ஒண்ணு இருக்கு, பொய்யான ஞானம் இருக்கு. அடுத்த நல்ல ஆலோசனை ஒன்று இருக்குன்னு சொன்னா துர் ஆலோசனை ஒன்று இருக்கு. அல்லேலூயா. பொய் ஞானம் ஒன்று இருக்கிறது, துர் ஆலோசனை ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டே நம்ம விளக்கம். பொய் ஞானம் எப்படி இருக்கும், துர் ஆலோசனை எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம்.
14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உங்கள் இதயத்திலே கசப்பான உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தை வைத்தீர்களானால் விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் உண்டு. அல்லேலூயா. இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், விரோதத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. கசப்பான வைராக்கியம். இதுவரைக்கும் யார் மேல கசப்பான வைராக்கியம் வைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்ரம். நம்மளை வேதனைப்படுத்தினவங்களை நம்ம நேசிக்க தான் செய்வோம், இன்னும் நேசிக்க தான் செய்வோம். சோத்ரம். பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அப்படிப்பட்டது கிடையாது. பொய் ஞானம் என்ன? கசப்பான வைராக்கியம், தீமையான காரியங்கள் யோசித்து யோசித்து செயல்படுத்துகிறது. இவைகள் தான் அந்த பொய் ஞானமாக இருக்கிறது, தீமையான காரியம். திருடனுக்கு ஞானம் இருக்கு. திருடனுக்கு என்ன இருக்குது? ஞானம் இருக்கு. ஒரு ஆசிரியர் ஒருவர் நடந்து போய் கொண்டிருந்தார். கவனிங்க, இந்த மட்டும் சொல்லி நம்ம ஜோமணும், சரியா? அப்போ அவரை ஒருத்தன் கூப்பிட்டான், ஒரு வாலிபன் கூப்பிட்டான், சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே அவருக்கு ஆச்சரியம், பரவாயில்ல, நம்மளுக்கு ஞாபகத்துலாம் ஏன்டா என்ன கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன்னா ஸ்டூடெண்ட், வாலிபனா வளர்ந்துருக்கிறான். அப்போ இப்போ என்னடா பண்ற அப்படின்னு, சார் நான் நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா தொழில் பண்றேன்? நான் உனக்கு படிச்சிருந்தேன்ல, சயின்ஸ் படிச்சிருந்தேன்ல, சயின்ஸ் சம்மந்தமாட்டு ஏதாவது நீ டிகிரி எதுவும் எடுத்து ஏதாவது நல்ல பிஸ்னஸ் எதுவும் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை அதெல்லாம் இல்லை சார். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? நான் அதை விட ஒரு கிராண்டான ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? பிட் பாக்கெட் அடிச்சுட்டு. வாத்தியாரு இவர் பிட் பாக்கெட் அடிக்க சொல்லி கொடுத்தாரு இல்ல, பாடத்தை சொல்லி கொடுத்தாரு, இவன் வாழ்க்கையில முன்னேறட்டும் சொல்லி கொடுத்தாரு. இந்த ஞானத்தெல்லாம் அவன் எடுக்கல. இவன் பிட் பாக்கெட் அடிக்க அவன் படிச்சிருக்கான். எப்படிதான் பிட் பாக்கெட் அடிப்பா அப்படின்னு. சார் அதெல்லாம் கை வந்த கலை சார் அப்படின்னு. நாம உனக்கு பாட சொல்லி தரல, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரலையே, நீங்க சொல்லி தரல, நீங்க அதெல்லாம் எனக்கு சொல்லி தரல, நான் உங்களுக்கு வேணா சொல்லித்தரேன். இப்ப யார் பாடம் எடுக்கிறான்? ஸ்டூடெண்ட் ஆசிரியருக்கு பாடம் எடுக்க. எப்படி பிட் பாக்கெட் அடிக்கிறது எப்படி சொல்லித்தான். அல்லேலூயா. உடனே இந்த வாத்தியார் சொன்னாராம், டேய் எனக்கே பாடம் எடுக்குதியா நீ என்ன நினைச்சா சரி, என்னட்ட பிட் பாக்கெட் அடிக்கவே முடியாது அப்படின்னு. அப்படியா சார், சரி நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு, சார் கொஞ்சம் அப்புறமா போங்க சொல்லிட்டு சொன்னான். அவரு ரொம்ப கவனமாக போனார். கொஞ்ச நேரத்துல அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு, சார் உங்க பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு. அல்லேலூயா. இவருக்கு மேல கை வச்ச மாதிரி தெரியல, இவருக்கு பாக்கெட்ல கை விட்ட மாதிரி தெரியல, இவருக்கு பர்ஸை எடுத்த மாதிரியே இவருக்கு தெரியல. அந்த உணர்வே இவருக்கு உடம்புல ஒரு பாடி டச்சப் இல்லாத அளவுல அவருக்கு பர்ஸை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு முன்னாடி வந்து இருக்கேன், சார் உங்க பர்ஸ் என் கையில் அப்படின்னு. அவருக்கு ஒரு நிமிஷம் கரங்கிட்டார். என்னடா இது, நான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேன், சைக்காலஜி அது இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனா ஒன்ன மாதிரி திறமை எனக்கு இல்லை, இது எப்படிடா அடித்தா அப்படின்னு. சார் அது ஒரு வித்தை சார். நீங்க ஒரு ஸ்டெப் வச்சு 2வது ஸ்டெப் வைக்க சமயத்துல இந்த படியிலட்டு கீழே இறங்குனீங்களா, அப்ப இறங்கும் போது அப்பவே நான் உங்க பர்ஸை தூக்கிட்டேன், உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாத அளவுல நான் தூக்கிட்டேன் அப்படின்னு. அவர் ஆச்சரியப்பட்டு போனாரு. சோதரம். அல்லேலூயா. அப்போ திருடுகிறவனுக்கு பிட் பாக்கெட் அடிக்கிறவனுக்கு அதுக்குரிய ஞானம் நினைச்சது இருக்குது. சோதரம். பூட்டை எப்படி உடைக்கணும்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. கதவை எப்படி உடைக்கணும்னு தெரியும். அதே போல ஒளிச்சிருந்து எப்படி செல்போன் பார்க்கணும்னு தெரியும். யாருக்கு தெரியாம லாக்கு போடவும் தெரியும்.
இதெல்லாம் என்ன எந்த ஞானம்னா பொய் ஞானம், பிசாசுக்குள்ள ஞானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொல்லாப்பு செய்கிறவனுக்கு எப்படி தீமை செய்யணும்னு சொல்லி தெரியுது. ஆனா நல்லது செய்ததுக்கு தான் பரத்திலிருந்து உண்டாகிற ஞானம். அல்லேலூயா. இயேசு அவர் பரத்திலிருந்து வந்த ஞானமாக ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்தார். எல்லாருக்கும் நல்ல அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அவரை குற்றப்படுத்த யாரால முடியல. எல்லா இடத்துலயும் தைரியமா இருந்தார். தேவ பிள்ளைகளே, அப்படின்னா கர்த்தரோடு இருந்தால் நம்ம பயம் இல்லாம இருக்கலாம். இரண்டாவது, நீதியினால் சிறப்படைந்தால் பயம் இல்லாமல் இருக்கலாம். மூணாவது, ஞானத்தையும் நல்ல ஆலோசனை காத்து கொண்டிருந்தால் பயம் இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம்.